வங்கதேசம் நாம திருப்பி திருப்பி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வங்கதேசம் தான். வங்கதேசத்துல என்னைக்கு என்று ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்தை விட்டு வெளியேறினாரோ, இந்த முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு வாடகை ப்ரொஃபஸர் அமெரிக்கால இருந்து அவங்க கூட்டிட்டு இறக்குனாங்களோ, அப்பையில இருந்து தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல உச்சகட்டமா என்ன அப்படின்னா, இந்த யூனஸ் ரொம்ப ரீசெண்டா பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் ஷஹீர் ஷம்ஷத் மிஸ்ரா அவரை நேரடியாக சந்திக்கும் போது ஒரு மேப்பை கொடுக்குறார். அந்த பங்களாதேஷ் மேப்பில் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட், அசாம் உள்ளிட்ட நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மேப்பை கொடுக்குறார். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்தியாவை சீண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் யூனஸ் இதை செய்திருக்கிறார். இதை செஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்விட்டர்லேயே இந்த போஸ்ட்டை போட்டு பாகிஸ்தான் ஜெனரலுக்கு நான் இதை நான் பரிசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் போறார். அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமை இந்த யூனஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் பிறகும் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்தியா ஒருபோதும் வேடிக்கை பார்க்க போவதில்லை. எப்போ எங்களுடைய ஒரு ஸ்டேட்டு, எங்களுக்கு சொந்தமான மாநிலங்களையே உங்கள் நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்க ஆரம்பிச்சிங்களோ, நீங்களும் பாகிஸ்தானும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த நிலை மிக நிச்சயமாக எழுந்து விட்டது, மிக நிச்சயமாக எழும். பிப்ரவரியில் வங்கதேசத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது நிகழ்ந்துச்சுன்னா அதன் பிறகு அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆளே ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அதே எந்த யூனஸ் ஆட்சி செய்கிறாரோ அதே நாட்டில் இருந்துக்கிட்டு தான் நம்மளுடைய பிரதமரை கொள்வதற்கான திட்டமும் அரங்கேற முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வங்கதேசத்தை இனியும் இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது, வேடிக்கை பார்க்காது. அமெரிக்காவை ஹேண்டில் பண்றதுல இன்னும் தீவிரமான விஷயங்களை நோக்கி இந்தியா நகரும் அப்படிங்கிறத பார்ப்போம்.